Now I would like to invite I.A. Aslam Sahib, the President of Negombo Jamaat, to give his speech in Tamil. The topic is importance of regular chanda payments. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Amma ba'du fa'udhu billahi minash shaitanir rajim. وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَتَثْبِيتًا مِّنْ أَنفُسِهِمْ كَمَثَلِ جَنَّةٍ بِرَبْوَةٍ أَصَابَهَا وَابِلٌ فَآتَتْ أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. Most respected the Markaz representative Maulana Maulavi Mirza Nasir Ahmad Sahib Chitti Masih and respected National President Sahib and all brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் எங்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே. இந்த ஜலசாவில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு முறையாக சந்தா செலுத்துவதன் அவசியமும் அதன் அருள்களும். நான் மேலே ஓதிய திருமறை வசனங்களின் மொழிபெயர்ப்பு. தங்களுடைய செல்வங்களை அல்லாஹுவின் திருப்திகளை பெறவும் தங்களை தாங்களே உறுதிப்படுத்தி கொள்ளவும் செலவு செய்பவர்களின் உதாரணம் உயரமான மரத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழிகின்ற போது அது தனது கனியை 2 மடங்காக தருகின்றது. மேலும் அதன் மீது பெருமழை பெய்யவில்லையாயினும் மிகவும் குறைவான மழையே அதற்கு போதுமானது. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். சூரா பக்கரா 266வது வசனம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருள்களிலிருந்து இறைவழியில் செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். ஆலி இம்ரான் 93வது வசனம். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தான் நன்மை செய்து அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற வேண்டுமென்று ஆசைப்படுகின்றார். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வசனத்தின் இதன் பக்கம் கவனமூட்டி இருக்கின்றான். அதாவது நீங்கள் அல்லாஹுவின் திருப்தியை பெறும் பொருட்டு நன்மை செய்ய ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அந்நிலையில் நன்மை செய்ய தியாகம் அவசியமாகும். எனவே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக எது உங்களுக்கு மிகவும் பிரியத்திற்குரியதாக இருக்கின்றதோ அதனை தியாகம் செய்யுங்கள். அல்லது எதிலிருந்து நீங்கள் பயன் பெற்று கொண்டிருக்கின்றீர்களோ அதனை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். எந்த விஷயம் உங்களுக்கு சுகத்தையும் வசதி வாய்ப்பையும் தந்து கொண்டிருக்கின்றதோ அதனை தியாகம் செய்யுங்கள். மேலும் எவ்விஷயங்கள் உங்களின் சந்ததிகளின் எதிர்காலத்தை வளமாக்குவதற்கு உங்கள் பார்வையில் அவசியமானதாக உள்ளதோ அதனை தியாகம் செய்யுங்கள். எனவே இந்த அனைத்து வகையான தியாகங்களும் சாதாரண வகைப்பட்ட தியாகமல்ல. செல்வம் மனிதனுக்கு எப்பொழுதும் விருப்பத்திற்குரியதாகவே இருந்து வருகிறது. அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தங்கம், வெள்ளி, தோட்டங்கள்,
விளை நிலங்கள், இவை அனைத்தும் மனிதனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவையாகும். இவை அனைத்தும் மனிதனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவையாகும். மனிதன் அதன் மீது பெருமிதம் கொள்கின்றான். ஆசைகளில் பேரார்வம் மற்றும் பணத்தின் மீதான மோகம், மேலும் அதனை அடைவதற்கான முயற்சி, இவை அனைத்தும் மனிதனிடம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிலும் பணத்தின் மீதான மோகம் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவை என்ற பெயரில் புது புது பொருட்களின் மீதான ஆசை உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இது போன்ற காலகட்டத்தில் நன்மையை பெறுவதற்காக தங்களின் பிரியமான பொருட்களை செலவு செய்வதும் தமது தேவைகளை தியாகம் செய்வதும் ஒரு உலகியல்வாதிக்கு வினோதமான செயலாகும். இந்த காலகட்டத்திலும் திருக்குர்ஆனின் இந்த போதனையின் ஞானத்தை பெற்று அதன்படி அமல் செய்கின்ற மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது இந்த உலகவாதிகளுக்கு தெரியாது. கட்டுப்படுதலில் முன்னேற செய்கின்ற, நன்மையை அடைய முயற்சி செய்கின்றனர். அந்த கட்டுப்படுத்தலின்படி அமல் செய்யும் போது தனக்கு எந்த விஷயம் பிரியமானது என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது மட்டும்தான் அந்நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. இறையச்சத்தில் முன்னேற செய்கின்ற, நன்மைகளை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இப்படிப்பட்ட மக்கள் யார் என்று உலகின் பெரும் பகுதிக்கு தெரியாது. அந்த மக்கள் யார் என்றால், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் மற்றும் காலத்தின் இமாமோடு தம்மை இணைத்து கொண்டு உண்மையான நன்மையை அடைவதற்குரிய ஞானத்தை பெற்ற மக்களாவர். அவர்கள் நன்மைகள் எனும் உயரமான மினாராக்களின் ஒளி. ஒரு ஹதீஸில் வருகிறது, இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹசரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். கூறினார்கள், எனது சொத்துக்களில் எனக்கு மிகவும் பிடித்தமான சொத்து வெரோஹா என்ற பேரிச்சப்பழ தோட்டமாகும். நான் அதனை இப்போது அல்லாஹுவின் வழியில் கொடுக்கின்றேன் என்று கூறினார்கள். ஆக இந்த மக்களே ஒளிமயமான நட்சத்திரங்களாக இருந்தார்கள். மேலும் நன்மையின் பாதைகளை வகுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த சஹாபாக்களின் உதாரணத்தை நமக்கு கூறி காலத்தின் இமாம் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டி இருக்கின்றார்கள். அன்னார் தனது பல்வேறு மேற்கோள்களில் திருக்குர்ஆனின் கட்டளைகளை மற்றும் போதனைகளை தெள்ளத் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். நன்மையை அடைவதற்குரிய அறிவையும் ஞானத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள். தியாகங்களின் உயர் தரத்தை பற்றியும் நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் ஓரிடத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வீணான பயனற்ற பொருட்களை செலவு செய்வது எந்த ஒரு மனிதனும் நன்மை செய்ததாக வாதிட முடியாது. அதாவது வீணான பயனற்ற பொருட்களை செலவு செய்து எந்த ஒரு மனிதனும் நன்மை செய்ததாக வாதிட முடியாது. நன்மையின் வாசல் குறுகலானதாகும். பயனற்ற பொருள்களை செலவு செய்து அந்த வாசலில் எவரும் நுழைய முடியாது என்பதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால், அதாவது உங்களுக்கு மிக பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை பெற முடியாது என்ற இறைவசனம் மிக தெளிவான கட்டளையாகும். எதுவரை மிகவும் விருப்பத்திற்குரிய, மிகவும் அன்பிற்குரிய பொருட்களை செலவு செய்வதில்லையோ அதுவரை உங்களால் அன்பிற்குரியவர் என்ற அந்தஸ்தை பெற முடியாது. உங்களால் கஷ்டங்களை சகிக்க முடியாதென்றால், உண்மையான நன்மைகளை மேற்கொள்ள முடியாதென்றால் நீங்கள் எவ்வாறு வெற்றி பெறுவீர்கள்? ஒரு சபையில் ஜமாத் சகோதரர்களுக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகில் மனிதன் செல்வத்தின் மீது மிகவும் அன்பு கொள்கின்றான். எனவேதான் கனவு விளக்கங்களில் கூறப்படுகின்றது, ஒரு மனிதன் கனவில் கல்லீரல் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதாக கண்டால் அதன் பொருள் செல்வமாகும். எனவேதான் உண்மையான இறையச்சம் மற்றும் ஈமானை பெறுவதற்கு இறைவன் இந்த கட்டளையை வழங்கியுள்ளான். அல்லாஹுவின் வழியில் பொருளை தியாகம் செய்வது என்பது மனிதனின் நட்பாக்கியம் மற்றும் இறை அச்சத்திற்குரிய அடையாளமாகும். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சஹாபியை பற்றி பின்வருமாறு கூறப்படுகிறது. அபூபக்கர் ஜரா சாஹிப் ஏதேனும் காரணத்தால் சந்தா கொடுப்பதை விட்டுவிட்டார். மேலும் மெதுமெதுவாக ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றுவதையும் நிறுத்திவிட்டார். இது பற்றி அவருக்கு போதுமான அளவிற்கு புரிய வைக்கப்பட்டது. ஆனால் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை.
ஒரு காலத்திற்கு பிறகு அவர் ஒரு நாள் மிஷனுக்கு வந்தார். மேலும் தன்னுடைய சந்தாவை செலுத்தினார். மேலும் அவர் ஒரு கனவு பார்த்தார். அதாவது அவர் மிக ஆழமான தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கின்றார். அவரது உதவிக்கு எவரும் வரவில்லை. அப்போது ஒரு கப்பலை அவர் காண்கின்றார். அதில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹுசூர் அவர்கள் அவரது கையை பிடித்து கப்பலில் தன்னோடு அமர்த்தினார்கள். மேலும் இனிமேல் ஒருபோதும் சந்தா கொடுப்பதில் சோம்பேறித்தனம் காட்ட வேண்டாம் என்று கூறினார்கள். இந்த கனவிற்கு பிறகு அவர் இனிமேல் ஒருபோதும் சந்தா கொடுப்பதில் சோம்பேறித்தனம் காட்ட மாட்டேன் என்றும், மேலும் ஜமாத் பணிகளில் கவனக்குறைவு காட்ட மாட்டேன் என்றும் ஜமாத்தினர் உறுதியாக வாக்குறுதி அளித்தார். குத்பா 2014 நவம்பர் 7 ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹமை விட அதிகரித்து விட்டது. இது எவ்வாறென்று கேட்டதற்கு எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதரிடம் 2 திர்ஹம் இருந்தன. அவர் அந்த 1 திர்ஹமை சந்தாவாக கொடுத்து விட்டார். மற்றொருவரிடம் லட்சக்கணக்கான திர்ஹம்கள் இருந்தன. அவர் அதிலிருந்து 1,00,000 திர்ஹம்களை சந்தாவாக கொடுத்தார். இரண்டாம் அவர் அதிக தொகை கொடுத்த போதிலும் தியாகம் என்ற அடிப்படையில் 1 திர்ஹம் 1,00,000ற்கு சமமானது என்று கூறினார்கள். சந்தா என்ற சொல் நமது ஜமாத்தில் மிக அதிகமாக முறையில் பாவிக்கப்படுகின்றது. சந்தா என்ற வார்த்தையானது பாரசீக மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை வைக்கின்றேன். சில தேவைகளுக்காக பெறப்பட்ட பணம், உதவி, நன்கொடை, ஒரு செய்தித்தாள் அல்லது பத்திரிகைக்கான வருடாந்த அல்லது மாதாந்திர கட்டணம், ஒரு சங்கத்திற்கு அதன் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்தும் பணம், பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்படும் ரூபாய்கள். நன்கொடை, தொண்டு அல்லது பங்களிப்பு என்பது ஆங்கிலத்தில் இதை குறிக்கிறது. ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள், கட்டாய சந்தாக்களான சந்தா ஆம், ஜல்சசாலானா ஏதாவது பாக்கி இருந்தால் அவர்கள் முயற்சி செய்து அந்த பாக்கிகளை பூர்த்தி செய்யும்படி நான் ஜமாத்துக்கு கவனமூட்டுகின்றேன். கடைசி நேரத்தில் சந்தா கெட்டும் பழக்கம் பல காலமாக ஜமாத்துடைய போக்காக காணப்படுகின்றது. கட்டாய சந்தாக்களை மாதம் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டும். இதனால் உங்களுக்கு சுமை ஏற்படுத்துவதில்லை. இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும் என்றால், தொடராக சந்தா செலுத்தும் தியாகத்திற்கு நன்மையும் கிடைக்கும். குத்பா 2005 ஜூன் 3 எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 2 மலக்குகள் இறங்குகின்றனர். அவர்களில் ஒருவர், அல்லாஹ்வே இறைவழியில் செலவு செய்பவருக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக, அவரது அடிச்சுவட்டில் செல்கின்ற வேறு மக்களையும் உருவாக்குவாயாக என்று கூறுகின்றனர். இன்னொருவர், அல்லாஹுவே பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவனுக்கு அழிவையும் நாசத்தையும் விதித்து விடுவாயாக என்று கூறுகின்றார். புகாரி. எந்த நபர் முக்கியமான பணிகளுக்காக பொருளை செலவு செய்கின்றாரோ அவர் பொருளை செலவு செய்வதால் அவரது பொருளில் குறைவு ஏற்பட்டு விடும் என்று என்னால் நம்ப முடியாது. எந்த நபர் முக்கியமான பணிகளுக்காக பொருளை செலவு செய்கின்றாரோ அவர் பொருளை செலவு செய்வதால் அவரது பொருளில் குறைவு ஏற்பட்டு விடும் என்று என்னால் நம்ப முடியாது. மாறாக அவரது பொருளில் அபிவிருத்தி ஏற்படும். எனவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவாறு முழுமையான நல்லொழுக்கத்துடனும் எழுச்சியுடனும் தைரியத்துடனும் இவ்வழியில் செயலாற்ற வேண்டும். இதுவே தொண்டு செய்வதற்கான நேரமாக இருக்கிறது. இதற்கு பிறகு அந்த நேரம் வரவிருக்கின்றது. அப்போது தங்க மலையையே இவ்வழியில் செலவு செய்தாலும் இந்த நேரத்தில் செலவு செய்யப்படும் பைசாக்களுக்கு சமமாக இது இருக்காது. எனவே இறைவன் தொடர்ச்சியாக எனக்கு இதனை வெளிப்படுத்தி காட்டியுள்ளான். அதாவது உண்மையாகவும் உறுதியாகவும் தமது பிரியத்திற்குரிய பொருளை இறை வழியில் செலவு செய்பவரே இந்த ஜமாத்தை சார்ந்தவராக கருதப்படுவார். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது உண்மையாகவும் உறுதியாகவும் தமது பிரியத்திற்குரிய பொருளை இறை வழியில் செலவு செய்பவரே இந்த ஜமாத்தை சார்ந்தவராக கருதப்படுவார். நீங்கள் 2 பொருள்களை நேசிக்க முடியாது என்பது வெளிப்படையான விஷயமாகும்.
நீங்கள் பொருளையும் நேசித்து இறைவனையும் நேசிப்பது என்பது உங்களால் சாத்தியமற்றதாகும். ஒன்றை மட்டுமே நீங்கள் நேசிக்க முடியும். எனவே இறைவன் மீது அன்பு கொள்கின்ற அந்த நபர் நட்பாக்கியம் பெற்றவர் ஆவார். உங்களில் எவர் இறைவன் மீது நேசம் வைத்தவாறு தனது பொருளை அவனது வழியில் செலவு செய்வாரோ அவரது பொருளில் மற்றவர்களை விட அதிக பரக்கத் வழங்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏனென்றால் செல்வம் தானாக வருவதில்லை, மாறாக அது இறைவனின் நாட்டப்படியே வருகிறது. எனவே எந்த நபர் இறைவனுக்காக தனது செல்வத்தின் சில பகுதிகளை விட்டு விடுகின்றாரோ அவர் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வார். ஆனால் எவர் செல்வத்தின் மீது நேசம் வைத்து இறைவனின் வழியில் அவர் செய்ய வேண்டிய தொண்டை செய்யாமல் இருக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக அந்த செல்வத்தை இழந்து விடுவார். எண்ணாதீர்கள், மாறாக உங்களை இந்த தொண்டிற்காக அழைத்திருப்பது அவனது அருளாகும். நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இறைவன் உங்களது தொண்டுகளுக்கு அணுவளவு கூட தேவையுடையவன் அல்ல. இறைவன் உங்களது தொண்டுகளுக்கு அணு அளவு கூட தேவை உடையவன் அல்ல. எனினும் உங்களுக்கு தொண்டு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருப்பது அவன் உங்கள் மீது செய்திருக்கும் அருளாகும். ஆரம்ப நாட்களில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருமுறை ஒரு பிரசுரத்தை வெளிவதற்காக 60 ரூபாய் தேவைப்பட்டது. அதாவது கலிஃபத்துல் மசி அவர்களுக்கு, மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது ஒரு பிரசுரத்தை வெளியிடுவதற்காக 60 ரூபாய்கள் தேவைப்பட்டது. அப்போது ஹுசூர் அவர்கள் கபூர்தலாவை சேர்ந்த முன்சி சஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்களிடம் உடனடியாக இந்த தேவையை நிறைவேற்ற வேண்டியுள்ளது, எனது இந்த தேவையை உங்களது ஜமாத்தால் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் முன்சி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் ஆம் முடியும் என்று பதில் கூறினார்கள். உடனடியாக நேராக தனது வீட்டுக்கு சென்றார்கள். தனது மனைவியின் சம்மதத்துடன் அவர்களது நகைகளை விற்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட தொகையை அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றார்கள். சில நாட்கள் கழிந்த பிறகு ஹசரத் முன்சி அரோடே கான் சாஹிப் அவர்கள் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம், நீங்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் எனக்கு மிகவும் உதவி செய்துள்ளீர்கள் என்று கூறியவாறு கபூர்தலா ஜமாத்திற்கு நன்றி தெரிவித்தார்கள். அப்போதுதான் ஹசரத் முன்சி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் ஜமாத் சகோதரர்கள் எவரிடமும் இது பற்றி எதுவுமே கூறவில்லை என்பது தெரிய வந்தது. எந்த அளவு தாழ்மை குணமும் அர்ப்பணிப்பும் தன்னலம் கருதாமையும் இந்த சம்பவத்தில் இருந்து தெரிய வருகிறது. அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, அதாவது ஹசரத் முன்சி அரோடே கான் சாஹிப் அவர்களுக்கு பொருள் தியாகம் செய்வதற்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பம் கை நழுவி போனதில் எந்த அளவு அதிகமான வருத்தம் ஏற்பட்டதென்றால், அன்னார் வெகு காலம் வரை ஹசரத் முன்சி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் மீது வெறுப்படைந்திருந்தார்கள். அந்த வெறுப்பில் கூட ஒரு மகிமை தென்படுகின்றது. அந்த வெறுப்பிற்கான காரணம், முழு நட்கூலியையும் ஒருவரே பெற்றுக்கொண்டார், எங்களை இந்த நட்கூலியில் பங்கு பெற வைக்கவில்லை என்பது மட்டுமேயாகும். அஸ்ஹாபே அஹ்மத் தொகுதி 6 பக்கம் 72 காதியானின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாகும். ஹசரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசி அவர்களின் காலத்தில் நடந்த ஓர் ஏழை அஹ்மதி பெண் செய்த தியாகம் தொடர்பாக எனது தாயார் ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள், எனது தாயார் அவர்கள் பலமுறை என்னிடம் கூறியுள்ளார்கள். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் பொருள் தியாகம் தொடர்பாக எடுத்து கூறினார்கள். இந்த ஆதரவற்ற ஏழை பெண்ணுக்கு செல்வந்தர்கள் தியாகம் செய்து கொண்டே இருக்கின்றனர், ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கின்றது என்ற ஆதங்கம் ஏற்பட்டது. அதனால் அந்த பெண் நிம்மதி இழந்து காணப்பட்டார். மிகவும் நிம்மதி இழந்த நிலையில் அங்கிருந்து எழுந்து அவர் வீட்டுக்கு சென்றார். வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் விற்று அதன் மூலம் கிடைத்த தொகையை ஆரம்பத்திலேயே அவர் சந்தாவாக கொடுத்திருந்தார்.
அவரது வராந்தாவில் ஒரு கோழி இருந்தது. அது அவரது கண்ணில் பட்டது. அவர் அந்த கோழியை கொண்டு வந்து ஹுசூர் அவர்களிடம் கொடுத்தார். பிறகு நிம்மதி இழந்த நிலையில் வீட்டுக்கு திரும்பி வந்து இன்னும் அங்கிருந்த 3 முட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து அதையும் அவர் வழங்கினார். தியாகம் பற்றிய உணர்வு எந்த அளவு அதிகமாக அவருக்கு இருந்தது என்றால் அமைதியாக உட்கார்வது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. அந்த சபையில் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அவர் எழுந்து மீண்டும் தனது வீட்டுக்கு சென்று தான் கொடுப்பதற்கு வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கின்றதா என்று பார்வையிட்டார். அந்த பெண்ணின் கணவர் உடைந்து போன ஒரு கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் அவளிடம், இப்போது நீங்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், வீட்டில் இப்போது எதுவும் இல்லை என்று கூறினார். தன்னிடம் இருந்த அனைத்தையும் இறைவனின் வழியில் வழங்கி விடுவதாக சபதம் எடுத்திருந்த அந்த பெண் மிகவும் கோபத்துடன் தனது கணவரை பார்த்து, அமைதியாக இருங்கள், எனக்கு சக்தி இருந்தால் உங்களையும் விற்று அந்த தொகையை சந்தாவாக கொடுத்திருப்பேன் என்று கூறினார். அஹ்மதியத்தே துன்யாக்கோ கியாதியா பக்கம் 49. இறுதியாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு பாரிசி கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இறைவனின் வழியில் செல்வத்தை செலவு செய்வதன் மூலம் ஒருபோதும் எந்த ஒரு நபரும் ஏழையாகி விடமாட்டார். மனிதன் இவ்வழியில் வீரத்துடன் நிற்கும் போது சுயமே இறைவனே அவருக்கு உதவி செய்பவனாகவும் ஆதரவு அளிப்பவனாகவும் ஆகிவிடுகின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் எமது எல்லா சந்தாக்களையும் தொடர்ந்து மாதம் செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவோமாக. அதற்கான அருள்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नज़ामे वसीयत, नज़ामे वसीयत, नज़ामे वसीयत, जिंदाबाद, इस्लाम अहमदिया जिंदाबाद, नारे तकबीर, अल्लाहु अकबर।